ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு புது அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு நீங்களே பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 6 மந்த் பிஃபோர் நான் வாங்கினது. முன்னாடியே சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ. இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 6 மந்த்தில் ஒரு 8 மந்த்ஸ் ஆகிருக்கும் நான் வாங்கி. இது வரைக்கும் இந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்காக சும்மா ஒரு அன்பாக்சிங் ஃபீல் இருக்கட்டும், இந்த மாதிரி சில டைப்லாம் போட்டு ஒட்டி பண்ணியிருக்கேன் சும்மா உங்களுக்காக. ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இப்போ ரொம்ப நிறைய போட்டு ஓட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரும்போது எனக்கு வந்து ஒரு 1 டேலேயே வந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண உடனே நான் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் மெம்பர்ஷிப் நீங்கள் ஃப்ரீ டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் டைமில் வாங்கினா 1000 rupees தான். இந்த boAt 400 இந்த ஹெட்ஃபோன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரிவ்யூ. இதில் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் நீங்கள் எப்படி வாங்குறதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியலனா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஈஸியாக ப்ளஸ் மெம்பர்ஷிப் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது இதுதான் பாக்ஸு. இதில் அவங்களுடைய பிராண்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா boAt அவங்களுடைய லோகோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிராண்டிங்ஸ் வந்து 2 பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைட் பார்த்தோன்னா அவங்களுடைய ஓஎஸ் ஃப்ரெண்ட்லி சிப்செட்டு இதெல்லாம் கம்பேக்டபிலிட்டி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்ஃபோனில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைடில் திருப்புறோம். சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் வேரியண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உள்ளே என்னென்ன இருக்குன்றதுலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். மியூசிக் ப்ளேபேக் 8 hours, ஸ்டாண்ட் பை டைம் அப் டு 100 hours, சார்ஜிங் டைம் 2 hours மேக்ஸிமம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், அது கொஞ்சம் கட்டுக்காதீங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். rockerz ஹெட்ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் இருக்கும், பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ண வேறு எதுவும் இருக்காது பாக்ஸில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த புக்லெட்டில் வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக யூசர் மேனுவல் தான் என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வேணா படித்து பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுன்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, இதில் பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பவுச் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்லெட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுடைய வந்து 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்த வாரண்ட்டியோடைய கார்டு தான் இது. ஸோ இதையும் ஓரமாக தூக்கி போட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸோடைய அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. இது boAt 500 இருக்குன்னு நான் அதுவும் பார்த்தேன். பட் நான் இது ஏன் சூஸ் பண்ணேன்னா, வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், அதனால தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு மெஜாரிட்டி பாயிண்ட். இதில் வந்து வெறும் USB டைப் B தான் போட முடியும், டைப் C கிடையாது. டைப் C வந்து இந்த மாதிரி ஃபோனில் எதுவும் கிடையாது ஹெட்ஃபோனில். ஸோ இதில் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. 3.5mm to 3.5mm ஜாக்கு. இது வந்து சப்போஸ் சார்ஜ் கம்மியாகிடுச்சினாலும், சார்ஜ் போயிடுச்சினாலும் நீங்கள் இதில் ஃபோனில் குத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ boAt ஒரு மேட் ஃபினிஷில் பர்ஃபெக்டாக ஒரு கொடுத்துருக்காங்க. 8 months யூஸ் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் நான் வந்து 2 hours 15 minutes சார்ஜ் போடுவேன். எனக்கு ஸ்டாண்ட் பை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 மூவிஸ் நான் பார்ப்பேன். 4 மூவிஸ் இல்லைனா ஒரு 3.5 மூவிஸ் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே சார்ஜ் லோன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் நெகட்டிவ், அது வந்து இன்க்ரீஸிங் அதுக்கு. தென் சார்ஜிங் போடுற கேபிள், தென் 3.5mm ஜாக்கு, ஒன்று லைட்டுக்கு, ஒன்று வந்து மைக்குக்கு கொடுத்துருக்காங்க. 2 holes. இந்த 2 holes சும்மா தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. டிரைவர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சவுண்ட் நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுனால. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். யூஸ் பண்ண சாஃப்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் காது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வலி எடுக்கும். வலி இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, லைட்டாக ஒரு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ப்ரூஃப்லாம் இது கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கல அவங்க. IP ரேட்டிங் கொடுக்கவே இல்லை. boAt 500க்கும் அவங்க கொடுக்கல. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் வந்து ஹெட் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்காக தான் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பிடிக்கல கொஞ்சம். பட் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா அது அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த இஷ்யூஸும் வரலை. சவுண்ட் குவாலிட்டிக்காக தான் நான் இது மெயினாக வாங்கினேன். எடிட்டிங் பண்ணும் போது அது போட்டு எடிட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து ஒரு ஆஃபரில் இந்த பார்த்திங்களா அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஆஃபரில் வந்து நீங்கள் ஒரு 1000 rupeesக்கு வாங்குறதா கண்டிப்பாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து 1000 rupeesக்கு தான் வாங்கினேன். இதோடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 1500 இதோடைய நார்மல் ப்ரைஸு. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அவங்க 1000 போடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து பட்ஜெட் கிங்னு சொல்லுவேன்னா இந்த ரேஞ்சில்
இந்த குவாலிட்டியில் இந்த ஹெட்ஃபோன் வந்து பெஸ்ட் ஹெட்ஃபோன் நான் சொல்கிறதுல. இதோடைய இப்போ இயர் கப்ஸ் பாருங்கள், இயர் கப்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு பர்சனலாக இந்த ஹெட்ஃபோன் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோனில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான். இதுலேயும் சரி boAt 500லேயும் சரி நம்ம என்ன சாங் ப்ளே பண்ணுறோமோ அது வெளியில் லைட்டாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நம்ம ஏதாவது உட்காந்துருந்தா ஃபுல் வால்யூமில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வால்யூமில் ப்ளே பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வால்யூமில் நீங்கள் வந்து இதில் வந்து சாங்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது, 5 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு பேட்டரி போயிடும். ஃபுல் ஹவர்ஸ் மீன்ஸ் ஃபோன்லேயும் ஃபுல் வால்யூம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லேயும் வால்யூம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக வால்யூம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் தான் வரும். இதுதான் என்னுடைய ரிவ்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சேனலில் போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.